ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பார்த்தீங்களா பாஸ், த குட், பேட் அண்ட் அக்லி ஏஷியா கப் ஃபைனல் ரிவ்யூ. குட் என்ன, பேட் என்ன, அக்லி என்ன 3மே பேசுவோம். கிரிக்கெட் தேங்க்ஃபுல்லி அட்லீஸ்ட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் வரைக்கும் சொல்லலாம். ஃபைனலி கிரிக்கெட் வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜ் எடுத்துடுச்சு. ஆம், இந்த டூர்னமெண்ட்ல. ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச் லீடிங் அப் டு திஸ் 202 சூப்பர் ஓவர் போச்சு இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச். டச் பண்ணுவோம் அத லீட் அப் பத்தி பேசும்போது. ஆனா லாஸ்ட் எஸ்பெஷலி சூப்பர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா செம்ம மொக்கடா இந்த ஏசியா கப் அப்படின்னு ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்ட ஷார்ட்ஸ் கூட கொஞ்சம் வைரலா தான் போச்சு ஐ திங்க். பட் ஓவரால் ஐ திங்க் கிரிக்கெட்டோட குவாலிட்டி ஃபைனலி காட் அப். ஈவன் தோ இந்தியாவோட குவாலிட்டி ஹஸ் ஆல்வேஸ் என்ன சொல்லுது, ஒரு ஒரு ஸ்டெப் மேல தான் இருக்காங்க எல்லாரோடையுமே அப்படின்னு நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். பட் திஸ் வாஸ் அ ஃபைனல்ஸ் ஃபார் த ஏஜஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா, நீங்க வந்து ஃபுல் சூழ்நிலைய நீங்க ஆன் த ஃபீல்ட், ஆஃப் த ஃபீல்ட்ன்னு எடுத்தீங்கன்னா, ஐ திங்க் இது ஒரு மெமரபிள் ஃபைனல்ஸ் ஃபார் நாட் ஆல் த பாசிட்டிவ் நியூஸ். பட் ஞாபகம் இருக்கும். ஒரு ஹெட்லைன் மேக்கிங் ஃபைனல்ஸ் அண்ட் இத வந்து நெறையா இந்த இவெண்ட்ட வந்து இந்த ஏசியா கப், இந்த ஃபைனல்ஸ வந்து நம்ம நெறையா ஞாபகம் வச்சுப்போம்ன்னு தோன்றது. ஃபார் மெனி ரீசன்ஸ். என்ன எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபைனல்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் நம்ம கிரிக்கெட் ரிவ்யூ, யூ நோ சிவம் தூபே ஹீரோயிக்ஸ் அதெல்லாம் எல்லாமே பேசுவோம் நம்ம. பட் ஃபர்ஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? கிரிக்கெட் ஃபைனலி 4ல வந்துருச்சுன்னு சொல்றீங்களா ஷினி? கிரிக்கெட் ஃபைனலி ஃபோர் ஐ திங்க் ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க நீங்க. இட்ஸ் ஃபைனல் ஃபார் தி ஏஜஸோட வந்து ஹெட்லைன் மேக்கிங் ஃபைனல்ஸ். ஐ திங்க் அதுதான் மோர் தென் ஃபைனல் ஃபார் தி ஏஜஸ். இட்ஸ் ஹெட்லைன் மேக்கிங் ஃபைனல் அகேன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், குட் பேட் தி அக்லி ரீசன்ஸ் அப்படின்றது மாதிரி இட்ஸ் ஹெட்லைன் மேக்கிங் அகேன். கிரிக்கெட் கேம் டு த ஃபோர். பட் அட் தி எண்ட் ஆஃப் மேட்ச் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இஸ் பீன் அகேன் புஷ்ட் பேக். தி ஹெட்லைன் வில் நாட் பி அபவுட் தி கிரிக்கெட், தி ஹெட்லைன் வில் பி அபவுட் அதர் திங்ஸ். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வந்து அந்த நியூஸ் வந்து வருது. இந்தியா வந்து ஏசியா கப் அக்செப்ட் பண்ணல. லைக் அந்த ட்ரோஃபிய அக்செப்ட் பண்ணல. ம். பிரசன்டேஷன் செரமனியே பண்ணல. என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஹெட்லைன். ஈவன் தோ கிரிக்கெட் இன்ஃபாக்ட் வந்து ஒரு பாசிங்ல சொன்னீங்க வந்து அத பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு தி டெட் ரப்பர் லீடிங் அப் டு தி ஃபைனல் ஸ்ரீலங்கா. அதுல தான் வந்து ரியலி கிரிக்கெட் கேம் டு தி ஃபோர். இந்த இந்த மேட்ச்ல வந்து எஸ் இட் வாஸ் ஒரு இன்ட்ரஸ்டிங் மேட்சா இருந்தது இது. அண்ட் நம்ம டீடைல்ஸ் பத்தி பட் அகைன் தட் வில் கெட் புஷ்ட் பேக். தி ஹெட்லைன்ஸ் வில் ஆல் பி அபவுட் தி பிரசன்டேஷன் செரமனி. அந்த போஸ்ட் மேட்ச் தான் ம். வந்துட்டு இட் வில் பி ஆல் தி ஹெட்லைன்ஸ் வந்து ஞாபகம் யாஹ்! வச்சிருக்கிறது அதுதான் ஓகே. வரும். ஸோ கிரிக்கெட் கேம் டு தி ஃபோர். பட் ஐ டோன்ட் திங்க் கிரிக்கெட் வில் பி தி கண்டிப்பா. ஹெட்லைன்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அக்னாலெட்ஜ்மென்ட். ஐ திங்க் த்ரூ த ஏசியா கப் நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படியே ஸ்டேல் ஆயி அப்படியே நின்னுடுச்சு நடுவுல. தெர்ல ஐபிஎல் வந்து ஜனங்களுக்கு எவ்வளோ ஏத்துனாங்கன்னு தெர்ல இந்த தரம். பட் என்னமோ நம்ம பேசுறது திருப்பியும் ஜனங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம ஃபேமிலில வந்து நெறைய பேர் சேர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கன்டினியூஸா சேருங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். 600க்கு மேல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கவுண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ 600 மெம்பர் ஃபேமிலி யூடியூப்ல மட்டுமே. அத தவிர நீங்க எங்கள வந்து Spotify, Apple Podcast, Audible, JioSaavn எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும், ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நீங்க மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எல்லா ஹானஸ்ட், நாய்ஸ்லெஸ் ரிவ்யூஸ வந்து ஃபியர்லெஸ் ரிவ்யூஸ் வித் சம் ஃபன்னி பேண்டர் நீங்க வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ ஸ்ரீனி, ஃபர்ஸ்ட் லீடிங் அப் டூ திஸ் ஃபைனல் 2 விஷயம் நடந்துச்சு. 1 இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. டெட் ரப்பர் மேட்ச். ஆனா ப்ராபப்ளி த மேட்ச் ஆஃப் த டூர்னமெண்ட் அது. ஆ பாத்தும் நிசங்கா, த பாக்கெட் டைனமைட். ஆ அவர் அடிச்ச செஞ்சுரி, பட் அன்பார்ச்சுனேட்லி கடைசி ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. முடியல. ஹர்ஷ்தீப் சிங் அதெல்லாம் நடந்துச்சு. எனக்கு வந்து ஆனா எனக்கும் நம்ப ஆடியன்ஸ்க்கும் இப்போ இல்ல, ரைட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இது ஒரு பேட்டா நான் வந்து யூஸ் பண்ண போறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸ்ரீனி வந்து ஒரு குவாலிஃபைட் அம்பயர். ஸோ அதனால வந்து இசிபில. அதனால டுவர்ட்ஸ் தி எண்ட் ஸ்ரீனி நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணணும். ஷனக்காவோட அந்த 3 தடவ அவுட் ஆனாரு அவரு. அந்த சூப்பர் ஓவர்ல. ஸோ அது எப்படி 3 ஆமா. தடவ அவுட் ஆயி கூட அவர் வந்து எப்படி தப்பிச்சு வந்தாரு. பட் எனிவே 3 டைம் இட் வாஸ் ஃபைனலி அவுட். ஸோ அத வந்து நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ரைட்? ஸோ அது ஒரு விண்ணப்பம். அந்த மேட்ச் எப்படி பார்க்குறீங்க லீட் அப்க்கு? தட் வாஸ் அ ரைட் கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் தட் த இந்தியன் டீம் நீடட். அண்ட் செகண்ட் ஒன் வில் டச் ஆன் ஹார்திக் பாண்டியா அண்ட் இந்தியாவோட செலக்ஷன் சேஞ்சஸ்.
லீடிங் அப் ஃபார் திஸ் ஃபைனல். ஸோ முதல்ல அதை சொல்லுங்க. அந்த 202 மேட்ச் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இப்போ நான் லுக்கிங் பேக் இந்த ஃபுல் கான்டெக்ட்ல? ஐ மீன் ஆல்தோ என்ன ஒண்ணுன்னா வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அதுல எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணல. இவன் வந்து அது டேட் ரப்பர் அப்படின்னாலும் வந்து பேட்டிங் ஆர்டர்லயும் சரி வந்து கொஞ்சம் நாட் பெரிய பெரிய லெவல்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணாம வந்து விளையாடுனது. ஆப்வியஸ்லி தூபே விளையாடல, ஹர்ஷித் ராணா விளையாடினாரு. அண்ட் ஸோ அந்த இதுதான். பட் ஐ திங்க் இட் வாஸ் a குட் ரன். திலக் வர்மாக்கு வந்து நம்ம இப்போ வந்து அதான் அகைன் நீங்க சொல்ற மாரி இந்த ஹைண்ட் சைட்ல பார்த்துட்டு ஜெனரலி திலக் வர்மா நல்லா விளையாடினாரு த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட். பட் ஸ்டில் அகைன் நல்ல ஃபார்ம்ல வந்து ஒரு 45 49 ரன்ஸ்ல 50 ஆல்மோஸ்ட் 50 அடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் வந்து சூப்பர் ஓவர்ல வந்து வின்னிங் ரன்ஸ் அடிச்சாரு. லைக் அட்லீஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல சூரியகுமார் யாதவ் பெருசா எதுவும் பண்ணலாம். அந்த மேட்ச்லயாவது வந்து நான் வந்து ஜெயிச்சு குடுத்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கலாம். பட் மோர் இட் வாஸ் குட் ஃப்ரம் பவுலிங் பெர்ஸ்பெக்டிவும் சரி வந்து லைக் ரியலி ம். அண்டர் பிரஷர் போட்டுட்டு வந்துட்டு லைக் கடைசி வரைக்கும் போயிட்டு 202 அடிச்சுட்டு ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணி இந்தியாவை 2 பம்ப். ஆனாலும் இந்தியா மேனேஜ் டு தோக்காம வந்து இந்தியா வந்து அந்த ஒரு சூப்பர் ஓவர் கொண்டு வந்தாங்க. சோ அதனால வந்து அண்டர் பிரஷர்ல வந்து அதாவது இந்தியா கடைசி வரைக்கும் வந்து தோக்கு தோத்துட்டோம் அப்படின்ற லைக் எக்ஸப்ட் இல்லாம சூப்பர் ஓவர் போய் வின் பண்றதுனால வந்து தட் ஆப்வியஸ்லி ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து பிரஷர்ல வந்து பவுலர்ஸ்க்கும் சரி லைக் ஃபீல்டிங் டீம் அண்ட் கேப்டனுக்கும் வந்து அண்டர் பிரஷர்ல வந்து மேனேஜ் பண்றது. அண்ட் ஏன்னா இனி மேட்ச் எடுத்தோம் இந்தியா பாகிஸ்தான் கண்டிப்பா வந்து இந்தியா ஆரம்பத்திலயும் சரி பிரஷர்ல இருந்தாங்க. அஹ், இந்தியா பவுலிங் ஆரம்பத்திலும் சரி இந்தியா பேட்டிங்ல பிரஷர் இருந்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து லைக் யூ கேன் நார்மலி நம்ம ஒன்ஸ் அந்த பிரஷர்ல வந்துட்டோம்னா அந்த ம். பிரஷர்லயே தோத்துருவோம். லைக் போன மேட்ச்லாம் வந்து ஹெல்ப் இந்தியா வந்து டு லைக் அந்த மெயின்டைன் அண்ட் இன்டென்சிட்டிய வந்து மேனேஜ் த பிரஷர். மெயின்டெயின் பண்றதுக்கு, அந்த காம்ப்ளசன்ட்டா இந்தியா போகாம, யூ நோ ஆமா. ஆமா. இன்ஃபாக்ட் ஒரு ஒரு இந்த டீமோட ஸ்ட்ரென்த்த பாருங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னா, சூப்பர் ஓவர்ல ஒருத்தர் வந்து செம்மையா யார்க்கர் போட்டு 2 ரன் தான் குடுக்குறாரு. 2 விக்கெட் எடுத்து மேட்ச முடிச்சு குடுக்குறாரு. அவரே வந்து ஸ்டார்ட்டிங் 11ல வந்து அவருக்கு இடம் இல்ல. அதுவும் ஒரு ஒரு ஆ. ஆல்மோஸ்ட் 3 ஓவர் பேங்க் ஹார்திக் பாண்டியா மாரி ஆள் வந்து இல்லாதபோது, பாலிங்க ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு பதிலா நம்ம ஆளுங்க ஆக்சுவலி ரிங்கு சிங்க கொண்டு வந்து பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி, சிவம் தூபேக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுத்தாங்க. சிவம் தூபேவோட பாலிங்க்கு நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேனா இருந்ததில்ல. இப்போ கூட நான் கொஞ்சம் ஸ்கெப்டிகலா தான் இருப்பேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ரைட் பேட்டர்ஸ் ஓட அவர் இன்னும் ஃபேஸ் பண்ணல. ஒரு குவின்டன் டிகாக், ஒரு டிராவிஸ் ஹெட், இல்லாட்டி ஒரு டிம் டேவிட் இவங்கலாம் வரும்போது தான் அவரோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்சு தெரியும். பட் அதெல்லாம் ஃபார் லேட்டர். நீங்க ஏன் மண்டை ஆட்டுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம ஆரம்பிக்கலாம். Yeah. ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி ஆறுது. முதல்ல செலக்ஷன மட்டும் சொல்லுங்க. சிவம் துபே பத்தி நம்ம வரலாம். வாஸ் தட் த ரைட் மூவ்? ஆஃப் கோர்ஸ் இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஜெயிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த இடத்துல ஒரு ஹர்ஷ்தீப் சிங்க கொண்டு வந்திருக்கலாமா? ஆம். பே பாலிங்க ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு. இல்ல ஏன்னா இப்போ நீங்க மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 90 க்ளோஸ் டூ 90 ரன்ஸ் ஃபார் நோ லாஸ். 85 ஃபார் நோ லாஸ் வாட்டெவர். ஆம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில, தே குட் ஹேவ் ஈசிலி ஸ்கோர்ட் 180, 190 அண்ட் இந்தியா வுட் ஹேவ் லாஸ்ட் த மேட்ச் ஃபார் ஷூர். அண்ட் அப்ப வந்து இந்த செலக்ஷன பத்தி நம்ம வந்து பேசியிருப்போம் நம்ப. நம்ப எப்படி அவங்கள இவ்ளோ அடிக்க விட்டோம். பேசிருப்போம். இருக்கலாம். ஆனா பட் இன்னொன்னு என்னன்னா வந்து பட் நம்ம இதுவும் ஒரு ஜெனரிக்கா வந்து இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பதில் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் லைக் கொண்டு வரணும் அப்படின்றத தாண்டி வந்து ஐ திங்க் இந்த பிட்ச் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்லோ. பிட்ச் வந்து பால் வந்து பேட்டுக்கு வரல. ஈவன் அந்த சிவம் துபே அடிச்ச 6 ஆட்டு திலக் அடிச்ச ரன்ஸ்லயும் தேர் வாஸ் லாட்ஸ் ஆஃப் மிஸ் ஹிட்ஸ். ஸ்ட்ரகிள் டு லைக் டைம் த பால். சோ ஒரு ஒரு மாதிரி லைக் அகைன் இதை வந்து நம்ம ஹைண்ட் சைட்ல ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் மேபி லைக் கிவன் நம்ம அவ்வளவு தூரத்துல இருக்கோம் கேப்டன்ஸ் லுக்கிங் அட் த பிச் திங்கிங் ஓகே ஒரு ஸ்பின்னர் ரிங்கு சிங் இஸ் நாட் நெசசரிலி ஸ்பின்னர். யூ நீட் an எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். அண்ட் இன்ஃபேக்ட் திலக் வர்மா வந்து ஒரு ஓவர் போட்டாரு. சோ ஐ ஸ்டில் திங்க் 5 பவுலர் வந்து ஓகே சிவம் துபே நீங்க வந்து இல்லன்னு சொல்றீங்க. ஸ்டில் நான் வந்து இட்ஸ் ஹார்ட் டு சே லைக் அந்த பேட்ஸ்மேன் வந்தா வந்து இவர் அடிச்சிருவாருங்க இந்த பேட்ஸ்மேன் தான். பட் அல்டிமேட்லி யூ ஜஸ்ட் ஹாவ் டு லைக் பிளே வித் உங்க முன்னாடி எந்த பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அந்த
கான்டெக்ஸ்ட்ல வந்து நம்ம விளையாடுறோம். சோ அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு ஐ திங்க் டு பி ஆனஸ்ட் ரிங்கு சிங் வந்து கடைசியில தேவைப்படல பேட்டிங்ல. பட் ஸ்டில் இஸ் இட் ஆர்ஷ்தீப் சிங்கா அவரா அப்படின்னா வந்து மேபி ஐ திங்க் இட் இட் ஜஸ்டிஃபைஸ். ஏன்னா 5 பவுலர் இருக்காங்க. அண்ட் தென் திலக் வர்மா ஒரு ஓவர் போட்டாரு. அபிஷேக் சர்மா வந்து போடவே இல்ல. ஹி குட் ஹவ் பவுல்ட் அஸ் வெல். சோ இஃப் இட்ஸ் a ஸ்லோ பிட்ச் சோ இட் சீம்ஸ் ஜஸ்டிஃபைட் டூ யூ. ஆமா. பிக் இட்ஸ் கிரவுண்ட், ஸ்லோ பிட்ச். அவ்வளவுதான். இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நாட் நெசசரிலி ஐ வுடன்ட் சே ரிங்கு சிங் இஸ் ஆல் ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மாரி. பட் இஸ் a batsman who can bowl, who can roll his arm. சோ லைக் அந்த தேவைப்பட்டா ஒரு T20ல ஓவர் அந்த குடுக்கலாம். ஒரு அதுவும் ஒரு கடைசி கிட்டத்தட்ட ஓவர் அங்க 8வது அது பவுலரா. செகண்ட் லாஸ்ட் ஓவரா, லாஸ்ட் ஓவர் அந்த T20 ஸ்ரீலங்காவோட போட்ட மேட்ச்ல வந்து அத வச்சு அவர பவுலர்ன்லாம் சொல்ல முடியாது. பட் எனிவே. இல்ல அதான் சொல்றேன். பட் என்னன்னா வந்து யூ கேன் கெட் ஹிம் ஒரு ஓவர் லைக் 8வது பவுலரா சொல்றேன் நான். நாட் ஈவன் லைக் 5த், 6த்ல இஸ் லைக் 8த் பவுலரா நீங்க அந்த யா. அளவுக்கு தேவைப்பட்டீங்க. 8வது பவுலர் ம். தேவைப்படுறது ஒரு ஓவர் போடுறதுனா ஐ ஐ சம்திங் ஹஸ் கான் யா எனிவே வைட்லி ராங். சோ T20ல எனக்கு தெரிஞ்சு ஓகே. எவ்ரி ஓவர் இஸ் டிஃபரண்ட். ஸோ ஒரு ஒரு பவுலர் வந்து 3 ஓவர்ல 40 ரன், 50 ரன் அடிச்சா கூட அவர் வந்து நல்ல பவுலர்னா அவருக்கு 4வது ஓவர் குடுப்பாங்க. ஏன்னா, அந்த சூழ்நிலை டிஃபரெண்ட்டா இருக்கும். எனிவே, ஸோ கோயிங் இன்டூ த மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி பார்த்தீங்க இனிஷியலா அண்ட் சோ ஆக்சுவலி வந்து லைக் என்ன சொல்றது? அந்த ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா? யூ கான்ட் வின் இன் தி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பட் யூ கேன் லூஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஆர் ஆரம்ப டெஸ்ட்ல சொல்லுவாங்க யூசுவலி. அந்த மாரி இந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் வந்து 2 இதுலயும் வந்து லைக் பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் இது நான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பாகிஸ்தான் லாஸ்ட் த மேட்ச். அவங்களோட செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த 10 ஓவர்ஸ் அண்ட் இந்தியாவோட செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த 10 ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் தி 10 ஓவர்ஸ் 2 இன்னிங்ஸ்லயும் வந்துட்டு பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓவரால் மேட்ச் சம்மேஷன் பண்ணோம்னா, செகண்ட் ஹால்ஃப்ல வந்து இந்தியா ஜெயிச்சாங்க. 2 10 ஓவர்ஸ் செகண்ட் 10 ஓவர்ஸ்ல. பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஜெயிச்சாங்க. அண்ட் அல்டிமேட்லி அங்க தான் வந்து லைக் இந்தியாஸ் பேட்டிங் ஸ்ட்ரெங்த் அண்ட் இந்தியாவோட பவுலிங் ஸ்ட்ரெங்த் இவென்ச்சுவலி கேம் அவுட். இந்தியாவோட ஸ்லோவர் ம். பவுலிங் ஸ்ட்ரெங்த் ஸ்பின்னர்ஸ் இட் பிரெடாமினன்ட்லி சொல்லணும்னா. இந்தியாவோட யா. ஸ்பின்னர்ஸ் நான் பிரெடாமினன்ட்லி கேம் நான் அவுட் ஆக்சுவலி அவங்க ஆன் அப்ரோச் ரொம்ப டாப். இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து த ஓப்பனர்ஸ் வந்து அவங்க பேரு மாத்தினாலும், அவங்க அவதாரம் ஆனா எடுத்தது வந்து பாபர் அசம் அண்ட் ரிஸ்வான் அவதாரத்துல தான் விளையாடுனாங்க. விக்கெட்ட விட்டுக் குடுக்கக்கூடாது. ஆனா ரன் ரேட்ட வந்து ட்ரை பண்ணலாம் டெம்போவன்னு. அண்ட் தே சக்சீடட். 9 9.5, 9.3 ஓவர்ஸ்ல 85 ரன்ஸ்ங்கிறது ஃபார் நோ லாஸ். வெரி, வெரி குட் ஸ்டார்ட். ஜஸ்ட் அவங்க ஆக்சுவலி 185 டூ 190க்கு செட்டப் ஆயிட்டாங்க அவங்க அங்க. ஸோ இட் வாஸ் அ காஷியஸ் ஸ்டார்ட் தான் அந்த இடத்துல. ஆனா அந்த எஸ்பெஷலி நம்ம ஃபக்கர் ஜமான் வந்து ஐ திங்க் வாட் வாஸ் 26 ஆஃப் 22 பால்ஸ் ஆர் 30 ஆஃப் 23, 24 பால்ஸ் ரொம்ப ஸ்லோவா தான் போனார் அவரு. பட் ஸ்டில் தே டிடன்ட் கிவ் அப். அந்த they wanted to continue on that பட் 113 ஃபார் 1லேருந்து ஐ திங்க் தே ஜஸ்ட் லாஸ் த டெம்போ. ஆனா இது த்ரூ அவுட்டா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அவங்களுக்கே ஒரு பிரஷர் என்ன இருந்துச்சுன்னா, இந்த கிளியர்லி யூ குட் சி தே நியூ இந்த இந்தியன் டீம் வந்து எவ்வளோ அடிச்சாலும் அவங்க அடிச்சுருவாங்க. நம்ம நெறையா அடிச்சாலும் நம்ம பாசிட்டிவா விளையாடியாகணும். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2000ஸ்ல நம்ம ஆஸ்திரேலியாவோட விளையாடும்போது எவ்வளோ நல்லா விளையாடினாலும், அவங்க அடிச்சுருவாங்கடா, அவங்க ஜெயிச்சுருவாங்கடா, அப்படின்னு ஒரு மனசு வந்து உள் மனசு வந்து லைட்டா வந்து சொல்லும். நம்பளுக்கே நம்பிக்கை வராது நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம நல்லா விளையாடுறோம் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அந்த யூ குட் ஆல்வேஸ் ஃபியர் 20 ஃபார் 3 ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த 2 பவுண்டரி ஹாரிஸ் ராஃபோட ஓவர்லயா இல்லாட்டி ஐ திங்க் அது ஃபைம் அஷ்ரஃப் ஓவர்ல நினைக்கிறேன். ஒரு 4 ஒரு 6 நம்ம திலக் வர்மா அடிச்ச உடனே யூ could just see the body language. டேய் இன்னும் 25 ஆர் 30 ஃபார் 3 தான்டா. இன்னும் 36 ஃபார் 3 தான்டா. பவர் பிளேல நீ இன்னும் லைக் யூ ஆர் ஸ்டில் அட் தட் ஆன் த டாப். ஸோ அந்த பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் வாஸ் கிளியர்லி என்ன சொல்லுது? ஓ மை காட்! இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஜெயிச்சுருவாங்க இவங்க. அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அவங்க விளையாடுனாங்கன்னு எனக்கு தோணித்து. த்ரூ அவுட். அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் தே ஜஸ்ட் த்ரூ இட் அவே. பட் த கிளாஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் கேம் டூ த ஃபோர் அகைன். யாஹ்! அதான். ஐ மீன் நீங்க அந்த சொன்ன அந்த இதுதான் லைக் அம் நார்மலி வந்து லைக் இஃப் வி ஜெனரலி லுக்கிங் அட் தி ஸ்ட்ரைக் ரேட்ஸ் வந்து 150, 130, 127 அந்த டாப் 3 அவங்க தான் பல்க் ஆஃப் த ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணா, அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 நம்பர் மாரி 08, 600, 6 அந்த மாரி தான் வந்து பாகிஸ்தானோட பேட்டிங். அந்த டாப் ஸ்டில் வந்து 150, 130 லைக் இந்தியா வந்துட்டு
eventually, I mean, because there is not the run, but generally பார்த்தீங்கன்னா, Abhishek Sharma and all is like somewhere around the 200s. So there's a long gap. மேபி நம்ம சொல்லலாம். நீங்க சொன்னீங்க பாபர் ஆசம் மாரி, ரிஸ்வான் மாரி தான் விளையாடுனாங்கன்னு. பட் தே ஆர் சேஞ்சிங் த மோல்ட் அண்ட் ஐ கெஸ் ஓவர்நைட் அது வந்து மோல்ட் சேஞ்ச் ஆகாது. பட் அட்லீஸ்ட் ஸ்டில் ஆர் தே மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். மேபி அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு, இந்தியாவுக்கு வந்து இட்ஸ் a good thing in terms of like going unbeaten the ம். entire tournament. சோ நான் கூட வந்து நீங்க நீங்க ஃபோன் பண்ணதப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே அது. அஹ் என்னோட ஃபீலிங் வந்து லைக் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் ஃபுல்லா அன்பிட்டன் போகாம ஒரே ஒரு மேட்ச் தோப்பாங்க. அந்த மேட்ச் கடைசியில ஃபைனலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க லைக் கங்குலி பட் எராவோட யா ஹேங்கோவர்ல இருக்கீங்கன்னு ஹோப்ஃபுல்லி நெனைக்கிறேன். லைக் இல்லாட்டி நம்ப கோலி எராவோட ஆமாமா. என்ன சொல்லுது, நாக் அவுட் மேட்சஸோட ஹேங்கோவர்ல. பட் திஸ் இஸ் நவ் கோலி கோலி எரானு ஞாபகம் வந்து கோலி அந்த ஒரு ஹாரிஸ் ரவுஃப் பால்ல ஐ திங்க் திலக் வர்மாவா இல்ல துபே. துபேவா அவர் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. And it just reminded me back again, Dubai தான். It reminded me like இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா வந்து கோலி அடிச்ச 6 இதே ஹாரிஸ் ராஃப் வந்து இல்ல அது வந்து மறக்கவே முடியாது. லைக் ஆப்வியஸ்லி கோலி அந்த 6 ஹாரிஸ் ராஃப். சோ இட்ஸ் லைக் திருப்பி ஹாரிஸ் ராஃப் வந்து போட்டு திருப்பி ஒரு ம். ஏய் நான் இத்தன தடவ தான் போட்டு இதே மாரி 6 அடிச்சிட்டு இருப்பீங்க. மேட்ச் ஜெயிப்பீங்க ஓகே. நம்ம அப்படின்னு. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா நம்ம போற மாரி இருக்கு. பட் கொஞ்சம் நான் இன்னும் ஒரு 2 பின்னாடி வரேன். ஆ 1 வந்து அந்த 113 ஃபார் 1லேருந்து அஃப்கோர்ஸ் அந்த கொலாப்ஸ்லயே நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ்ல ஆச்சு. முதல்ல அங்க ஒரு குல்தீப் வந்து நம்ம சைம் அயூப வந்து அவுட் பண்ணாரு. அது ஓகே. பட் ஐ திங்க் அந்த 17த் அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்தாரு. இன்ஃபாக்ட் அக்ஷர் பட்டேலோட விக்கெட் வாஸ் சோ ஸ்ட்ராட்டஜிக் அந்த மேட்ச் அப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுவரைக்கும் லாஸ்ட் அவங்க 9 டிஸ்மிஸல்ல வந்து ஆ முகமது ஹாரிஸ் வந்து 6 தரம் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு அவுட் ஆயிருக்காரு. இதுதான் அந்த 6வது தரம். அக்ஷர் பட்டேலோட பாலிங். ஸோ த மோமெண்ட் தே சா முகமது ஹாரிஸ் இம்மீடியட்டா தே பாட் இன் அ லெஃப்ட் ஆர்மர் அண்ட் அதே மாரி அவரு அடிக்க ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா கவர கிளியர் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டாரு. இன்னொன்னு அந்த 17த் ஓவர்ல குல்தீப் யாதவ் த வாட் வாஸ் தட் அந்த ஓவரோட ஸ்டார்ட்டிங்ல ப்ராபப்லி 133 ஃபார் 5 இருந்தாங்க. அப்போ கூட ஓகே 4 ஓவர் 133 5 விக்கெட்ஸ் டவுன். மேபி ஷாஹின் ஷா அஃப்ரிதி டு கம் 165 easily 4 overs 35 runs 165 170 would have been a really competitive score. பட் நோ அந்த இடத்துல 3 விக்கெட் கிளியர் பண்ண விடாம his pace variations and everything குல்தீப் யாதவ் வந்து this whole tournament 16 or 17 wickets right now at such a low economy. அவரை பார்த்தா அப்படி வேணா அடிக்கலாம்னு தோன்றது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஷேன் வார்னா இருந்திருக்காரு அட்லீஸ்ட் இந்த இந்த T20 டூர்னமெண்ட்ல அவரு. ஸோ ஹவ் கீ லைக் வருண் யா நம்ம தான் பட் சொல்லியிருந்தோம்ல, வருண் பட் சக்கரவர்த்தி, அதான் குல்தீப் வந்து யாதவ் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா. வி ஹேவ் 3 இந்தியா ஹேஸ் 3 சாலிட் யா விக்கெட் டேக்கர்ஸ். ஸோ அதனால தான் இந்த பாலிங்ல வந்து தே குட் அஃபோர்ட் டு கேரி அன் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஹார்திக் பாண்டியா. நீ வந்து போட்டு போடா நீ வந்து அப்படின்னு. யா பட் டு பி ஹானஸ்ட் லைக் என்ன சொல்றது, ஹார்திக் பாண்டியா நம்ம சொல்றோமே தவிர these 3 அக்ஷர் பட்டேல் இஸ் நாட் நெசசரிலி a bad bowler. It's not he will walk into most other T20 teams வந்து அக்ஷர் பட்டேல் will walk into that team. So in terms of that, um, in fact வந்து I இது வந்து வருண் சக்கரவர்த்தி and குல்தீப் யாதவ் to and even அக்ஷர் பட்டேல் to that extent. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு போன மேட்ச் ஆப்வியஸ்லி விளையாடல அவரு. அக்ராஸ் தி டூர்னமெண்ட் பாத்தீங்கன்னா நாட் நெசசரிலி பெருசா வந்து ஃப்ரம் கான்ட்ரிபியூஷன் பெர்ஸ்பெக்டிவ் அதாவது நாட் நான் எப்படி சொல்றது, ஓ ஜஸ்பிரீத் யா யா பும்ராவோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்சல்யூட்லி. தட் ஹீ நீங்க செட் அது கம்பேர் இட்ஸ் பண்ணி பீன் அ வச்சுங்களேன். ஹாரர் ஷோ ஆல்மோஸ்ட் அவருக்கு. நம்ம வந்து யா அந்த அவரோட அந்த டெஸ்ட்டோட சோ ஹைலேருந்து இன்னும் நம்ம பெர்த் டெஸ்ட்டோட ஹைல தான் நம்ம இருக்கோம் நம்ம. அண்ட் T20 2024 வேர்ல்ட் கப், T20I வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். இன்ஃபாக்ட் ஒரு ஸ்டாட் ஒண்ணு போட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அ T20 ஃபைனல்ஸ்ல அவரோட எக்கானமி ரேட் இஸ் லெஸ் தென் 5ங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஃபைனல்ஸ். சில 2, 3 ஏசியா கப் ஃபைனல்ஸ் ஐ டோன்ட் நிதாஸ் விளையாடினாருன்னு நெனைக்கிறேன் அவரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம 2024 வேர்ல்ட் கப். பட் ஃபைனல்ஸ்ன்னு வந்தா அவருக்கு லைக் லெஸ் தென் 5. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டூர்னமெண்ட்ல இஸ் நாட் பீன் அட் இஸ் பெஸ்ட். ஆனா அது வந்து அதுவும் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ அவர் அத பார்ப்பாரு. ஸோ வென் இட் கம்ஸ் டு த வேர்ல்ட் கப் ஐ திங்க் அவர் வந்து இன்னும் பிரிப்பேர்டா இருப்பாரு. என்ன நடந்துச்சுன்னு. இஸ் அ வெரி வெரி அந்த செல்ஃப் கிரிட்டிக்கல் பெர்சன் அவரு. But again, I think Varun Chakravarti and Kuldeep Yadav are going to be the key. Going back to India's batting, ஒரு
ப்ராப்பரா அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2017 டெம்ப்ளேட் ரைட். அதுதான்டா நடக்கணுங்கிற ஒரு இதுல இருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்ட்டா அப்படிதான் நடந்துச்சு. யுவர் டாப் 3 பேட்டர்ஸ் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஷாஹின் ஷா அஃப்ரிதிக்கு அண்ட் தென் திருப்பியும் ஃபஹீம் அஷ்ரஃப் வந்து சுப்மன் கில். அதே டாப் 3 ஷிகர் தவன், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி மாரி. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, டெப்த் இந்த தரம் வந்து திலக் வர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் அவங்க வந்து ஒரு திலக் வர்மா எஸ்பெஷலி வாட் அ நாக். அவர் 120லாம் அடிச்சிருக்காரு ஜோஹானஸ்பர்க்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஆல்ரெடி வுட் பி பை ஃபார் அவரோட மோஸ்ட் மீனிங்ஃபுல் ஹிஸ் ஃபேவரட் நாக்கா அவருக்கு இருக்கணும் இது. ஆமா. ஒரு கண்ட்ரோல் இன்ஃபாக்ட் வந்து அட் நோ பாயிண்ட் டிட் ஹி சீம் ஸ்ட்ரெஸ்ட். இட் வாஸ் ஒரு பெரிய ஒரு கண்ட்ரோல்டு இன்னிங்ஸ் தான் இருந்தது. பிக் எந்தெந்த பவுலரு, எந்தெந்த பாலு, ஈவன் ஐ திங்க் அரௌண்ட் 17th ஓவர் நினைக்கிறேன். ரன் வரலனாலும் வந்து he wasn't panicking. வந்து ஒரு மாதிரி வந்து லைக் he seemed to be across the board till அந்த கடைசி ஓவர்ல வந்து அவர் 6 அடிக்கிற வரைக்கும் வந்து ஒரு மாதிரி he was like I'm in control. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். I will take it there and like take it deep. Not necessarily like MS Dhoni level, but you get that. Obviously MS Dhoni வந்து வேற லெவல். பட் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோல்டா வந்து எக்ஸாக்ட்லி பிக் மை bowlers. இப்போ இப்போ அடிக்கலாம், இப்போ இந்த ரன் எடுக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் வாஸ் லைக் வெரி வெரி again I'm going back to the word you used, you know meaningful knock. ம். In that sense, நான் இதோட நிறைய ரன் அடிச்சது, நிறைய ஐபிஎல் இன்னிங்ஸ் ஆட்டம் எல்லாமே இருக்கட்டும். பட் திஸ் வில் பி லைக் be a very very important in terms of finalsல வந்து when your team is under pressure. அப்போ வந்து அவர் வந்து ரன் அடிச்சு ம். ஜெயிக்கிறதுன்றது இட்ஸ் ஆல்வேஸ் ஆமா. வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ அந்த இதுல வந்து திலக் வாஸ் லைக் வெரி வெரி வெல் ஆ. பிளேட், வெரி வெரி வெல் பிளேட். ரவி சாஸ்திரி வந்து கடைசியில ஒரு அப்படியே பத்திரிக்கிற மாதிரி இது கடைசியில் ஹி இஸ் நோ பிகம் அ நேஷனல் ஹீரோ அப்படின்றாரு. அது கொஞ்சம் ஓவர் அது. சரியாது. ஆமா. ஓகே, ஹி இஸ் பிகம் அ நேஷனல் ஹீரோ. ஆமா. டூ ஏர்லி டூ அவ்வளோலாம் ஹைப் பண்றதுக்கு. பட் பார்க்கலாம். பட் ஹேஸ் ஆல் த பொட்டன்ஷியல் அண்ட் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இன்னொன்னு சேட்டா பத்தி பேசலாம். ஒரு கேட்ச் ஒண்ணு விட்டாரு தலத் வந்து, சேட்டாவோடது. பட் ஒரு க்ரூஷியல் மொமெண்ட் வந்து அப்ராரோட பாலிங்ல 3 டாட் பால் ஆச்சு. நீங்க அந்த ஓவர் பார்த்தீங்களா இல்லையா ஞாபகம் இல்ல. 3 டாட் பால் ஆச்சு. 4வது பால்ல வந்து அப்ரார் தாட் அவர் வந்து டவுன் த விக்கெட் வருவாருன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா போட்டு விட்டாரு. பட் அவர் பேக் ஃபுட்லயே இருந்து, அது அவ்ளோ ஷாட் கூட கிடையாது அந்த பால். பட் அத வந்து லாங் ஆன்க்கு மேல பம்ப் பண்ணாரு 6க்கு. ஜஸ்ட் டுக் த பிரஷர் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் டீம் அண்ட் எவ்ரிதிங் இல்ல. ஆ அண்ட் தென் ஸோ த்ரூ அவுட் தட் பார்ட்னர்ஷிப் ஆல்ரெடி அந்த ஃபீல் எப்படி வந்துச்சுன்னா, வந்துட்டாங்கடா, திரும்பி வந்துட்டாங்கடா. இனிமே நம்மள திருப்பியும் அதே ஸ்கிரிப்ட் தான்டா. 9-0டா சேசஸ்ல நடக்க போகுதுடா அப்படின்னு 8-0 9-0 வாட்டெவர். ஆம் பட் 9-0 now ஆமா. 9-0. ஆம் அண்ட் அகைன் ஃபைனலி இட் ஹேட் டு கம் டவுன் டு தூபே. தூபேயோட நாக், ஹிஸ் க்ரூஷியல் 2 சிக்ஸஸ் எஸ்பெஷலி அந்த ஹாரிஸ் ராஃபோட. அதோட எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா என்ன பட்டுச்சு தெரியுமா? மைக் ஹெசன் வந்து பொலம்பிட்டே இருக்காரு. "வெள்ல வைடா, வெள்ல வைடா திலக் வர்மாக்குன்னு." ஆனா, அந்த ஆர்க்ல போட்டதுனால, அந்த ஆர்க்ல அவர் கொஞ்சம் ஆஃப் ஸ்டம்ப் கொஞ்சம் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் இருந்தா கூட, அந்த லெக் சைடு அவர் ஹீவ் பண்றத வந்து அந்த ஆர்க்லேருந்து வெளில வைக்க முடியல ஹாரிஸ் ராஃபால. ஒரு பால் அங்க வச்சது அப்புறம் கூட த குவாலிட்டி எவ்வளோ ஹையா இருந்துச்சுன்னா, அத 6 அடிச்சாரு அவரு. பட் யா ஐ ஐ திங்க் அகைன் தூபே 6 அண்ட் தென் ஃபைனலி ரிங்கு வந்து ஃபினிஷ் பண்ணாரு. எனி ஆ இதுதான் நம்ம குட். என்னன்னா, நம்ம கிரிக்கெட்ட பத்தி நம்ம வந்து இந்த ஏசியா கப்ல வந்து இவ்ளோ இன்டென்ஸா எந்த எபிசோட்லயுமே நம்ம 20 நிமிஷம் இவ்ளோ தூரம் நம்ம பேசினதில்ல. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா குட்ல, நம்ம அடுத்தது பேட் அண்ட் அக்லிக்கு போணும் நம்ம. இல்ல. அதுதான். ஐ மீன் எனிதிங் லைக் ஓவரால் ஏசியா கப்ல தட்ஸ் எனிதிங் எல்ஸ் உங்களுக்கு புடிச்சதுல எனி அதர் குட் தட் கேம் அவுட்? தேர்ஸ் நோ சர்ப்ரைஸ். ஐ திங்க் ஐ மீன் நீங்க ஆரம்பத்துல சொன்ன இது மாரி வந்து த குட் தட் கேம் அவுட்னா, ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவோட வந்து லைக் ரியலி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் அந்த இது. ஆம், என்ன ஜெனரலி திஸ் டோர்னமெண்ட் இன் செல்ஃப் எனக்கு இன்னுமே வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு விளையாடணும், ஏசியா கப் பிராட்காஸ்ட் கமிட்மெண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். இன்ஃபேக்ட் வி ஷுட் ஆல் பி ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்றது,
முடிஞ்சோனே அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பம். ஸ்குவாட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் லைக் இந்தியா நீட் டு பி லைக் ஸ்விட்ச்ட் ஆன் அண்ட் பிரிப்பேர்ட் ஃபார் தட். பட் ஓவரால் ஐ டோன்ட் திங்க் குட் அப்படின்றதுல வந்துட்டு அ ஒரே ஒரு என்னன்னா டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஆப்கானிஸ்தான் சூப்பர் ஃபோர்ஸ்ல வந்து ம். தே வுட் டூ a little bit more ம். better than they ஸோ did. நீங்க பேடுக்கு போயிட்டீங்க. சரி, ஓகே. நம்ம இன்ஃபாக்ட் சூப்பர் ஃபோர்ஸ் வந்து பேட ஆப்கானிஸ்தான் பத்தியே நம்ம பேசலாம். ஐ திங்க் 3, 4 விஷயம் நான் வந்து சொல்லுவேன் அங்க. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் திங் வாஸ் நீங்க சொன்ன மாரி லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். ஆப்கானிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. நான் எய்தர் பங்களாதேஷ் இல்லாட்டி ஸ்ரீலங்கா வந்து தோற்கடிப்பாங்கன்னு நெனச்சேன். பட் அகைன் லெட்ஸ் லுக் அட் இட். பங்களாதேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட கண்டிப்பா அவங்க Yeah. கரண்ட்லி தே ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் டர்மாயில். அவங்க ஹோம் கண்ட்ரில பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஈவன் ஷகிபுல் ஹாசன் அவரே வந்து மாட்டிண்டு முழிகிறாரு அவரு. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது ஐ திங்க் தே ஹேவ் பெர்ஃபார்ம் வெரி வெல். அட்லீஸ்ட் ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சாங்க குரூஷியல் சூப்பர் 4 மேட்ச்ல. ஸ்ரீலங்கா நல்லா போட்டி குடுத்தாங்க இந்தியாக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் நல்லா ஹை இன்டென்சிட்டியா இருந்துச்சு அந்த மேட்ச். பட் அகைன் இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஒரு பக்கம், மிச்ச டீம்லாம் ஒரு பக்கம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதுதான் ஒரு என்ன சொல்றது பேட் ஆர் பிட்டர் டேஸ்ட்ன்னு சொல்லலாம். அக்லிக்கு வந்துடலாம். இருக்கிறதுலயே மசாலா அங்க தான் இருக்கு. அங்க தான் ஆரம்பிச்சோம். போஸ்ட் மேட்ச் பேசினோம். அகைன் நாங்க பேசப் போற அக்லி ஸ்டஃப் வந்து உங்களுக்கு ஹானஸ்ட்டா பட்டுச்சுன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கண்டிப்பா கிளிக் பண்ணி விடுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா. அண்ட் வேற இடத்துல நீங்க எங்கள ஆடியோல வந்து எங்கள கேட்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் எங்கள ரிவ்யூ கமெண்ட் ஏதாவது போடுங்க. ஃபாலோ பண்ணுங்க உங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல Spotify, JioSaavn, Apple Podcast, Audible ப்ளா 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 நெறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அக்லி மெயின் திங் என்னன்னா, இந்த ஹோல் டூர்னமெண்ட்ல இந்தியா விளையாடும்போது, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 3 தடவ விளையாடியிருக்காங்க. அ மேட்சோட அதிகமா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் வந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஐ திங்க் தட்ஸ் தி அக்லியஸ்ட் அ திங் டூ ஹேப்பன். நான் ஒரு டாப் 3 அக்லி ஐட்டம்ஸ் நான் வச்சிருக்கேன். பட் என்ன என்ன எப்படி நினைக்கிறீங்க? எப்படி நீங்க நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. வேற ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? இது உங்க இந்த சோகத்துல? இதுக்கும் மேல? இல்ல ஐ திங்க் ஐ மீன் இல்ல என்ன சொல்றது புரியுறது. வ வேர் தி பிளேயர்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதுவும் வந்து ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து அவங்கள இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் பியாண்ட் தட் யூ ஹேவ் டு அவங்கள வந்து இண்டிவிஜுவலா இஃப் யூ லுக் அட் தட் லைக் தே ஹேவ் தேர் ஓன் பேட்ரியாட்டிசம், தே ஹேவ் தேர் ஓன் as an Indian citizen feelings and all of those things. So they you know eventually வந்து அதுவும் வெளியில வருது. ஸோ இட்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே லைக் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்தியா கிரிக்கெட் விளையாடினா யூ ஹேவ் டு பி லைக் குளோபல் அம்பாசிடர் ஸ்டேட்ஸ்மேன் அது எல்லாமே சொல்லலாம். பட் ஸ்டில் என்னன்னா வந்து so இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து இல்ல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கப்பு வாங்காதது யூ நியூ இதுதான் நம்ம ஜெயிச்சா அவங்க தான் கொடுக்க போறாங்க கப்பு. ஸோ இதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அப்ரப்ட்லி நிறைய விஷயங்கள் வந்து இல்ல ம். அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி நடந்ததோ அப்படியே வந்து ஓகே இல்ல நாங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண போறது இல்ல அப்படின்றது வந்து யூ குட் ஹவ் செட் இட் ரைட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். வி வாண்ட் டு அவாய்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். தி எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து கொடுக்கறதா இருந்தா வி வாண்ட் டு அவாய்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் அப்படின்றது சோ தட் தி ஹோஸ்ட்ஸ் அண்ட் தி ஆர்கனைசர்ஸ் அவங்களுக்கு வந்து they have like better way to plan it. They could have done it like in a different way to plan and do it in a different way. I think அது வந்து could have been handled better. பட் அத தாண்டி வந்து ஆம், இவ்ளோலாம் வந்து நீங்க பண்றதுக்கு வந்துட்டு டோர்னமெண்ட் விளையாடிருக்குமா? இதுதான் கோஸ் பேக் டு ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் ஷுட் வி ஈவன் ஹவ் ஹேட் தி ஏசியா கப்? வி குட் ஹவ் ஜஸ்ட் ம். யூ நோ பட் எனிவே வி ஆர் வேர் வி ஆர். ஓகே. முடிஞ்சிருச்சு அதுக்கு ஒரு டோர்னமெண்ட். சின்ன ஸோ ட்விஸ்ட் இந்தியா இருக்குங்க. டிட் நான் வாட் படிக்கிறேன். டிட். ஐ இப்பதான் திங்க் சில தில் பி மோர் ஃபாலோட். ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நாங்க மேட்ச் முடிஞ்ச உடனே நாங்க ஆரம்பிச்சுட்டோம். ஓரளவு 1 ஹார்ல பாட்காஸ்ட் ஆரம்பிச்சுட்டோம். ஸோ, ஆ இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் சைமன் டோல் வந்து பிரசன்டேஷன்ல ஐ ஹவ் பீன் இன்ஃபார்ம்ட் பை த ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் தட் த இந்தியன் டீம் வில் நாட் பி கலெக்டிங் தேர் அவார்ட்ஸ் டுநைட் அப்படின்னு சைமன் டோல் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸ்கை வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து செரிமனிக்கு அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல I think this is one thing which I've never seen since I started playing cricket, started following cricket, that a champion team is denied a trophy, that too a hard earned one. I feel we deserve it. I can't say anything more. I have summed it up really well. If you tell me about trophies, my trophies are sitting in the dressing room. All the 14 guys with me, the support staff.
தோஸ் ஆர் த ரியல் ட்ரோஃபீஸ். மக்கள் தான்டா எனக்கு உண்மையான ட்ரோஃபி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. புரியல. மேபி நாளைக்கு வந்து நியூஸ் வரும் அண்ட் பை த டைம் இது வந்து ரிலீஸ் ஆகும்போது, நம்ம எபிசோட் ரிலீஸ் ஆயி போம்போது, ஜனங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரும். ஆனா, என்ன கிளாரிட்டி வேணா வரட்டும். அவன் குடுக்கல, இவன் வாங்கல. ஏன்னா, ஒரு பாகிஸ்தான்காரன்ட்டேருந்து நான் கையில வாங்கிக்க மாட்டேன். அவார்ட வாங்கிக்க மாட்டேன். ஷேக் ஹேண்ட் குடுக்க மாட்டேன். எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐ திங்க் நெறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வேற இன்க்ளூடிங் டாப் லீடர்ஸே வந்து, "ஓ! ஆப்பரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், இல்ல கிரிக்கெட்டா இருக்கட்டும், எதுலவே நம்ம தான்டா வெற்றி" அப்படின்லாம் சொல்லி, ஆ நான் இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து ரொம்ப சேடா இருக்குங்க. ஆ 1999ல வந்து கார்கில் வார் அந்த பீக்ல வந்து இருந்து முடிஞ்சு, அந்த சமயத்துல இருக்கும்போது கூட, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இங்கிலாந்துல மேட்ச் நடந்துச்சு. மான்செஸ்டர்ன்னு நெனைக்கிறேன். ஓல்ட் ட்ராஃபர்ட்ல தான். அ அந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சுச்சு. பயங்கரமா பேஷன்லாம் அப்படியே பிச்சுக்குச்சு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ஆனாலுமே, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் அது ஓஞ்சு போச்சு 2, 3 நாளைக்கு அப்புறம். ஹேங் ஓவர் இருந்துச்சு. ஆனா ஓஞ்சு போச்சு. இந்த மாரி வந்து இவ்ளோ அக்லியா நடக்கல. நீங்க சொன்ன மாரி முன்னாடியே பிளான் பண்ணீங்கன்னா, முன்னாடியே சொல்லிடுங்க. உட்டுறலாம். ஃப்ரீயா உட்டுறலாம். நாங்க பாகிஸ்தான்ல விளையாட மாட்டோம் ஃபைனல்ஸ் அப்படின்னு முன்னாடியே சொல்ட்டாங்க. ஸோ எல்லாமே துபாய்ல நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு. ஆம், பட் இந்த மாரி லாஸ்ட் மினிட் ஐ திங்க் பிளானிங் இல்லாததுனால அண்ட் அகைன் 1999ல எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியா இல்ல. ஸோ த ஹோல் இது வந்து ஒரு மில்லியன் பேட்டில் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு சோசியல் மீடியா. ஸோ நம்ப வாரியர்ஸ் வந்து வேலை வெட்டி இல்லாம, இப்போ நம்மளும் ஒரு வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பாட்காஸ்ட் பண்ண "நீ யார்றா என்ன சொல்ல? நீயும் அதான்டா நீ" அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா நான் ம். அட்லீஸ்ட் நெகட்டிவிட்டிய பரப்பல நான். கிரிக்கெட்டா பார்ப்போம். கொஞ்சம் ஐ நோ இத வந்து அவ்வளவா செப்பரேட் பண்ண முடியாது. ஆனா, நீங்க நெனச்சு பாருங்க, பிராட்காஸ்டர்ஸ் வந்து அவங்க செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அங்க துட்டு வருது. அதனால அவங்களுக்கு எப்போ வேணுமோ, அவங்க செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. அதனால நீ ரொம்ப எமோஷனல் வேணாம் நண்பா, ஓவரா. ஏன்னா, அவன் அவன் எவன் காசு சம்பாதிக்கிறோமோ, அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கான். இந்தியாவோட இன்ஃபாக்ட் இவ்ளோ பேஷன் இது இருந்துச்சுன்னா, நம்பள்ட்ட காசும் இருக்கு, பவரும் இருக்கு கிரிக்கெட்ல. நம்ப இத நடத்தாம கூட நம்ப இருந்திருக்கலாம் நம்ப. அ ஆஸ் அன் இது. ஆனா நடந்துச்சுல்ல. டூர்னமென்ட் நடந்துச்சு. அப்டின்னா வேணும்ல. காசு உள்ள போணும்னு எல்லாருக்கும் இருக்கு. ஸோ கேப்பிட்டலிசம் ரூல்ஸ். ஹிந்தில தான் சொல்லுவாங்க. பாப் படா ना भैया सबसे बड़ा रुपैया என்ன தொர ஹிந்திலலாம் பேசுதுன்னு நெனைக்கிறாதீங்க. என்னவா இருந்தாலும் கடைசில காசு, பணம், துட்டு, மணி அதான் வந்து நிக்கும். ஆ ஸோ அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க என்ன டைப் அடிச்சு நீங்க என்ன சொன்னாலும், ஆ மனி மேட்டர்ஸ். அந்த அக்லி, சேட் நோட்ல இந்த எபிசோட வந்து நம்ம முடிக்கலாம். ஆ பட் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பேச முடியல. ஒரு சின்ன நோட்ஸ் ஸோ லாஸ்ட் 1 ஆர் 2 மினிட்ஸ் நான் ஸ்ரீனிக்கு தரப்போறேன். ஸ்ரீனி, ஸ்மிருதி மந்தனா 51 பால் 100 அண்ட் ஷனகாவோட ரன் அவுட் நடந்த கூத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சோலிய முடிச்சுட்டு அப்படியே அப்பிட் ஆயிக்கலாம். டெஸ்ட் டீம வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த 2 பாயிண்ட்ட மட்டும் சொல்லி முடிங்க. Yeah. So, I mean, Smriti Mandhana வந்து in terms of like, I think அது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அது வந்து எதிர்பார்த்தது வந்து என்ன சொல்றது? Smriti Mandhana ஹஸ் பீன் இன் அப்சல்யூட் ஃபார்ம். இன்ஃபாக்ட் நாளைக்கு இங்க வந்து சாரி சண்டே, டியூஸ்டே அன்னைக்கு வந்து வேர்ல்ட் கப் இந்தியா விமென்ஸ் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட்டிங் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் கேமு. ஸோ கெட்டிங் ரெடி. ஐ திங்க் நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். ஐ திங்க் ஸ்மிருதி மந்தானா சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஹர்மன்தீப் டிசர்வ்ஸ் ட்ராஃபி. இது எப்படி எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, டெண்டுல்கருக்கு வந்து கோலி சொன்ன மாரி அவரு எப்பயாவது அவருக்கு ஒரு வேர்ல்ட் கப் வாங்கி குடுத்துறணும் முடிக்கிறதுக்குள்ள அப்படின்ற மாரி வந்து ஹர்மன்தீப் சிங் ஹர்மன்பிரீத் வந்து கௌர் சொல்றீங்களா? ஐய்யயோ! இது போறாங்க, வராங்க, கிருதி முகமது மாரி வந்து எப்பயாவது இந்தியா இந்த வேர்ல்ட் கப் இந்தியால இருக்கு. எப்படியாவது பண்ணி இந்த வேர்ல்ட் கப் இந்தியால வந்து நம்ம ஜெயிச்சு வாங்கி குடுத்துடணும். ஏன்னா ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ஆர் தேர். ஸோ ஸ்மிருதி மந்தானா ஐ திங்க் ஹஸ் பீன் அப்சல்யூட் சாம்பியன் ஃபார் இந்தியா ஆல்மோஸ்ட். லைக் மிதாலிக்கு அப்புறமா வந்து லைக் பேட்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து அந்த மாரி வந்து பிக் பண்ணிட்டு ஷி இஸ் பீன் லைக் கேரியிங் ஆன் இன் தட். மத்தவங்கலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஆமா, ஸ்மிருதிய சுத்தி தான் வந்து தி ஹோல் பேட்டிங் சீம்ஸ் டு பி லைக் ஆமா. ரைட் ரிவால்விங் ஃப்ராம் வித் ஆமா. நீங்க வந்து நம்ப மத்த ஜேமி எல்லாருமே ஜெமிமா ராட்ரிகஸ் ராட்ரிகேஸ் ஆகட்டும். நம்ப அவங்க சொல்றோம். இல்லாட்டி நம்ப வந்து ஆ ஆமா. இன்ஃபாக்ட் ஷெஃபாலி வர்மா வந்து ஒரு சேவாகோட அவதாரம்னு நம்ப அந்த மாரி புதுசா ஃபர்ஸ்ட் ஆன் போர்ட் ஆகும்போது தட்ஸ் ஹவ் வி சி. பட் இவங்க எல்லாருமே கேமியோஸ் விளையாடுறாங்க. தி ரியல் இம்பாக்ட் இன்னிங்ஸ் ஒரு மினிமம் 50, 80, 100 அது அடிக்கிறது இல்ல. Yeah. ஸோ 2வது தரம் பேக் டூ பேக் 100ஸ் அடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இப்போ. 2ண்ட் ஃபாஸ்டஸ்ட் 100 இன் வுமென்ஸ் கிரிக்கெட்.
அது அண்ட் தென் இன்னொன்னு கேட்டது ஷனாக்கா. அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஷனகா ஃபெயர்லி முதல்ல ஸ்ட்ரெய்ட் என்ன ஃபார்வர்ட், சிம்பிள். நடந்துச்சுன்னு பெரிய நான் ஒண்ணும் சொல்லிடுறேன். காம்ப்ளெக்ஸ் அப்புறம் நீங்க அத வந்து இல்ல. அதோட அம்பயரிங் இது வந்து நீங்க சொல்லிடுங்க. ஸோ ஜஸ்ட் சொல்லுங்க. நீங்களே இல்ல, சொல்லுங்க. ம். இல்ல. அது சொன்ன வந்தேன். சிம்பிளா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆனா எனக்கு நான் பிஃபோர் ஐ கெட் இன்டூ தட் அது வந்து இல்ல ஒரு கேமரா ஆங்கிள்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதாவது பவுலிங் எண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்துட்டு, ஹர்ஷ்தீப் வந்து பவுல் போடுறாரு. ஆ எட்ஜ் வாங்குறதோ, வாங்கலையோ கீப்பர் கேட்ச் பிடிக்கிறாரு. ஹர்ஷ்தீப் வந்து அப்பீல் பண்றாரு. ஹர்ஷ்தீப் வந்து கீப்பர அம்பயர ஃபேஸ் பண்ணி அவர் பாட்டுக்கு விடாம அப்பீல் பண்ணிட்டே இருக்காரு. சரி இவரு அப்பீல் பண்ணிட்டே இருக்காரேன்னு சொல்லிட்டு அம்பயர் அவுட் குடுத்துட்டாரு. இப்போ அம்பயர் அப்பீல் பண்ணி அம்பயர் அவுட் குடுக்கும்போது, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவரு பால புடிச்சுட்டு அவர் வந்து பேட்ஸ்மேன் ஷனாக்க வெளில வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரன் அவுட் பண்றாரு. அந்த ரன் அவுட்க்கு வந்து நான் ஸ்கொயர் லெக் அம்பயர் வந்து அவரும் அவுட் குடுக்குறாரு. ஏன்னா ஹி வாஸ் லைக் வே ஃபார். சோ ஆக்சுவலி ஃப்ரம் வேர் ஐ வாஸ் சீயிங் அந்த ஆர் அட்லீஸ்ட் இது வந்து நமக்கு வந்து 2 கேமராவும் சைமல்டேனியஸா வராதுன்னு தெரியல. வெதர் ஸ்கொயர் லெக் அம்பயர் ஃபர்ஸ்ட் அவுட் குடுத்தாரா? இல்ல ஆன் ஃபீல்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுலர்ஸ் அண்ட் அம்பயர் ஃபர்ஸ்ட் அவுட் குடுத்தாரான்னு. பட் எனிவே ஒன்ஸ் பவுலர்ஸ் அம்பயர் வந்து அவுட் குடுத்துட்டாருன்ன உடனே ஆப்வியஸ்லி ஷனக்கா நெக்ஸ்ட் வந்து பால் டெட் ஆயிடுது. லைக் தி மொமெண்ட் தி டிசிஷன் இஸ் கிவன். நம்ம இத பத்தி பேசியிருக்கோம். முன்னாடி கூட ஒரு எபிசோட்ல வந்து இந்த மாரி வந்து பார்த்துட்டு லாஸ்ட் பால்ல வந்து மேட்ச் வின்னிங் பட்டுட்டு 4 போம்போது வந்து லைக் சம் வாட் ஹேப்பன்ஸ் அப்டின்ற இந்த இதே இத வந்து வேற சினாரியோல வந்து பேசியிருந்திருக்கோம் நம்ம ஒரு ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்ல. பட் எசென்ஷியலி வந்து ஒன்ஸ் இந்த பவுலர் அண்ட் அம்பயர் வந்து அவுட் குடுத்துறாங்கன்னா பால் டெட் ஆயிடுது. பால் டெட் ஆன உடனே வந்துட்டு அவர் வந்து ரன் அவுட் ஆக முடியாது. லைக் தட் தட் டசன்ட் கவுண்ட் எனிமோர். அண்ட் தென் அதுக்கு அத வந்து உடனே வந்து ஷனாக்கா வென்ட் ஃபார் ரிவ்யூ. ஏன்னா அம்பயர் அவுட் குடுத்துட்டாருன்னா பேட் படலன்னு அவர் ரிவ்யூ குடுத்தாரு. லைக் ஐ கெஸ் அவர் வந்து அவரோட ஹோப் என்னன்னா, ரிவ்யூல நாட் அவுட் வரும். அது நாட் அவுட் ஆகாது. இன்னொரு 3 பால் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் டுக் டைம் ஃபார் சூரியகுமார் யாதவ் அவங்களுக்கு புரியறதுக்கு இது என்ன நடந்தது அப்படின்னு. அது அவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு விக்கெட் வந்துருத்து ஆமா. அப்படின்னு அ சந்தோஷமாயிட்டாரு அவரு. பட் அகைன் இதோட அந்த ரிவர்ஸ் ஒண்ணு சொன்னீங்கல்ல நீங்க. ஸோ அதிலேயே முடிச்சுக்கலாம் மேபி தட். இப்போ வந்து லாஸ்ட் பால் 2 ரன்ஸ் டூ வின்ங்கிற சிச்சுவேஷன்ல அவர் வந்து பால் இதே மாரி பட்டு, ஆனா அம்பயர் வந்து அவுட் குடுத்திருந்தார்னா குடுத்திருக்காரு இப்போ. அம்பயர் அவுட் குடுத்திருக்காரு. ஆனா இமேஜின் சஞ்சு சாம்சன் பால் மிஸ் பண்ணிட்டாரு அண்ட் 2 ரன் ஓடிட்டாங்க அவங்க. ஓகே. அண்ட் ரிவ்யூ பண்ணதுல அவுட் இல்லன்னு தெரிய வருது. ஏன்னா பேட்டுக்கும், பாலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. அப்ப என்ன நடந்திருக்கும்னா, அவர் பால் டெட் ஆனதுனால அந்த 2 ரன் கவுண்ட் ஆயிருக்காது. இந்தியா ஜெயிச்சிருக்கும் அந்த மேட்ச. ஸோ அதனால தான் இது ஒரு பெரிய ஃப்ளா ஒண்ணு இருக்கு டிஆர்எஸ்ல. இந்த ஹோல் இருக்கு. இது ஒரு பெருசா எக்ஸ்ப்ளோட் ஆப்போறது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அதெல்லாம் இப்ப நம்ம பேச போறதில்ல. ஆனா, இது வெயிட்டிங் டூ எக்ஸ்ப்ளோட் 60 மேட்ச் 74 மேட்ச் நீங்க ஐபிஎல் விளையாடும்போது, இட்ஸ் பவுண்ட் டூ ஹேப்பன். அ அது ஐபிஎல்ல முதல்ல ஆகுமா? பிஎஸ்எல்ல ஆகுமா? பிபிஎல்ல ஆகுமா? அங்க ஒரு தனி கூத்து நடக்குது. அத பத்தி இப்போ நம்ம பேச வேணாம். இல்லாட்டி நம்ப எனிவே 100ல நடக்குமான்னு தெரியாது. பட் நடக்க தாங்க போறது இது கண்டிப்பா. ஆ அண்ட் அப்பதான் ஐ திங்க் பீப்பிள் வில் வேக் அப். பட் அகைன் இஃப் யூ ஆர் வேக்கிங் அப் இந்த ஏசியா கப்போட குட், அக்லி, பேட் பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா, நீங்க இன்னும் வேக்ட் அப்பா தான் நீங்க இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஃபேமிலில சேருங்க. பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.